பூர்த்தி செய்யப்பட்ட எஸ்ஏஆர் விண்ணப்பங்களை ஒப்படைக்க தமிழகம், குஜராத் உள்ளிட்ட 5 மாநிலங்கள் மற்றும் அந்தமான் நிக்கோபர் யூனியன் பிரதேசத்துக்கு கால அவகாசத்தை நீட்டித்து இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. அதன்படி, தமிழகத்தில் டிசம்பர் 14 வரை படிவத்தை சமர்ப்பிக்கலாம். தலைமை தேர்தல் ஆணையம் வெளியிட்ட திருத்தப்பட்ட கால அட்டவணையின்படி, எஸ்ஐஆர் கணக்கெடுப்பு படிவத்தை சமர்ப்பிப்பதற்கான கடைசி தேதி இப்போது தமிழ்நாடு மற்றும் குஜராத்துக்கு டிசம்பர் 14ஆம் தேதிக்கும், அந்தமான் நிக்கோபர், மத்திய பிரதேசம் மற்றும் சத்தீஸ்கருக்கு டிசம்பர் 18ஆம் தேதிக்கும், உத்தரப்பிரதேசத்துக்கு டிசம்பர் 26ஆம் தேதிக்கும் நீட்டிக்கப்பட்டுள்ளது. அதேபோல வரைவு வாக்காளர் பட்டியல் தமிழ்நாடு மற்றும் குஜராத்தில் டிசம்பர் 19 அன்றும், அந்தமான் நிக்கோபர், மத்திய பிரதேசம் மற்றும் சத்தீஸ்கரில் டிசம்பர் 23 அன்றும், உத்தரப்பிரதேசத்தில் டிசம்பர் 31 அன்றும் வெளியிடப்படும். இந்த 5 மாநிலங்கள் மற்றும் ஒரு யூனியன் பிரதேசத்துக்கான கணக்கெடுப்பு படிவங்களை சமர்ப்பிப்பதற்கான காலக்கெடு டிசம்பர் 15 அன்று முடிவடையவிருந்தது. மேலும் வரைவு வாக்காளர் பட்டியல்கள் டிசம்பர் 16 அன்று வெளியிடப்படவிருந்தன. இந்த நிலையில் கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. கோவா, புதுச்சேரி, லட்சத்தீவு, ராஜஸ்தான் மற்றும் மேற்கு வங்கத்தில் கணக்கெடுப்பு படிவங்களை சமர்ப்பிப்பதற்கான கடைசி தேதி டிசம்பர் 11 அன்று முடிவடைகிறது. வரைவு வாக்காளர் பட்டியல் டிசம்பர் 23 அன்று வெளியிடப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது.